வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2.5 ரோலில் பீட்ஸ் கூட மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட், கலர் காம்பினேஷன்ஸ், பீட்ஸோடது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த சேனலில் நம்ம போட்டிருந்தோம். ஆல்ரெடி ஒரு 12 கூடைகள் நான் காமிச்சிருப்பேன். இப்போயும் அதே மாதிரியே நெக்ஸ்ட் ஒரு 12 கூடைகள் கேட்டிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். சேம் அதே மாதிரி தான். பீட்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் நான் யூஸ் பண்ணி, மாடல்ஸ் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். நேரில் ஒரே கலரில், அப்புறம் 3 கலர் யூஸ் பண்ணுற மாதிரியும் 2 கலர் யூஸ் பண்ணுற மாதிரியும் நான் போட்டிருக்கேன். நான் எல்லாமே நார்மல் வேரில் தான் மேக் பண்ணியிருக்கேன். நான் ஒன்னொன்னு 4 மாடல் நான் போட்டிருக்கேன். அதாவது கலர் காம்பினேஷன்ஸ் ஒரே மாதிரி இல்லாமல் 4 இது ஒரு கலரில், அந்த மாதிரி 4 பேட்டர்ன்ஸ். அந்த பீட்ஸ் பிளெயினாக ஒரு 4 இதுவும், மல்டி கலரில் 3 இது வர்ற மாதிரி ஒரு 4 கூடையும், அதே மாதிரி 2 இது ஒரு 4 கூடையும், அந்த மாதிரி பிரித்து நான் 12 கூடைகள் நான் போட்டிருக்கேன். ஹேண்டில் எல்லாத்துக்குமே 2 வேர் ஹேண்டில் தாங்க போட்டிருக்கேன். இன்னர் வேர் 3 வேர் வச்சுக்கோங்க, அவுட்டர் வேர் 2 வேர் வச்சு 2 வேர் ஹேண்டில் தான் அந்த கூடைக்கு நான் போட்டிருக்கேன். பேஸ் போட்டு முடிச்சதும் குச்சி சொருக்கிட்டு ஏணிப்படி போட்டு தான் இந்த கூடைகளை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். அப்படின்னா தான் பீட்ஸ் ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றதுனால இந்த மாதிரி தான் நான் இந்த கூடைகளை நான் மேக் பண்ணியிருக்கேன். எப்படி மேக் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதில் பாருங்கள், கைப்பிடி போட்டு வச்சுருக்கேன், சொருகி வச்சுருக்கேன், பாதி இது ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. இந்த கூடைகளுக்கு எனக்கு மெஷர்மெண்ட் நான் ஆல்ரெடி போட்டதுனால நான் ஒரேடியாக நான் எல்லாத்துக்கும் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். நான் அதுக்கப்புறம் பேஸ் குச்சியெல்லாம் சொருகி முடிச்சுட்டு நான் ஒன்றொன்னா நான் மேக் பண்ணேன். 3 லைனுக்காக வயரை கட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பீட்ஸ் எல்லாம் நம்ம சொருகி வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வயரெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த கூடைகள் எல்லாமே நான் அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் இப்போ எப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த இதுக்கு நான் பீட்ஸ் ஒரு லைனுக்கு 24 பீட்ஸ் நான் கோர்த்துருக்கேன். நான் நீங்கள் 5 லைன் பீட்ஸ் கோர்க்கணும். இது 26க்கு 10 அப்படின்ற பேசிஸில் இந்த கூடை நான் மேக் பண்ணியிருக்கேன். இது ஒரு மீடியம் சைஸு கூட. பாருங்கள் நான் எப்படி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன்னு. இதுக்கப்புறம் ஒரு 5 லைன் நம்ம போடுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த 3 லைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு கடைசியாக 5 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி வரைக்கும் 4 லைன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பீட்ஸுக்கு ஒருத்த லைன் கொஞ்சம் வயர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த கிராஸ் நாட்டில் வர்றது நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்கள் 7.5 அடியில் 26 வயர் கட் பண்ணி பேஸ் 10 லைன் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் அந்த 5 லைன் போடணும்ல மேலே, அதுக்குமே நான் இங்கே பாருங்கள் வயர் எடுத்து நான் அளந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அது எப்படி அளக்கணும்னா, அப்படியே நீங்கள் வயரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சுற்று கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு சுற்று, இதே மாதிரி 3 சுற்று கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லைன் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் 5 லைனுக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் எடுத்து வச்சு போடுறப்ப உங்களுக்கு சிக்கு ஈஸியாக விழுகாது. அதே மாதிரி அப்படியே விழுந்தாலும் நம்ம கடகடான்னு எடுத்துடலாம். நிறைய வயர் வச்சு நம்ம பண்டிலோட வச்சு நம்ம பின்றப்ப இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றது என்னோட எண்ணம். அதனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நான் பாருங்கள், பீட்ஸ் நான் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பீட்ஸுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பீட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டு நெல்லிக்காய் பாசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இங்கே பாருங்கள், இது ஒரு ரோஸ் கலர் பீட்ஸு. பீட்ஸ் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லைனுக்கு 24 பீட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த ஒயிட் கலருக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒயிட் ஒரு லைட் கலர், அதுக்கேற்ற மாதிரி நல்ல எல்லா விதமான டார்க் கலருமே நான் அந்த கூடைக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பாருங்கள், க்ரீனு, டார்க் இங்க் ப்ளூவு, டார்க் ரெட்டு, டார்க் க்ரீனு, மெரூன் கலரு, இந்த மாதிரி நான் வயரு, பீட்ஸ் எல்லாமே நான் சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி 100 கிராம் பாக்கெட்டில் தான் நம்ம அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு நான் பண்ணிகிட்ருக்கேங்க. இது பாருங்கள், நல்ல ஒரு மாம்பழ மஞ்சள் கலரு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் யூஸ் பண்ணி இந்த கூடைகளை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டு பாருங்கள் கூட எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. நாட்ஸ் இந்த மாதிரி ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. அப்போனா தான் ஒரு மேடு பழம் இல்லாமல் ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். இல்லாட்டினா சில இடத்துல லூஸாக இருக்கும், சில இடத்துல டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் நாட்ஸ் பேஸ்லேருந்து நம்ம ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம ஒரே மாதிரி போடுறப்ப கூடையோட ஃபினிஷிங் லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இதில் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இதில் வந்து 3 கலர் அப்படியே நேராக வர மாதிரி இருக்குது பாருங்கள். பிளெயினாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி தான் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரியே அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இதே மாதிரியே நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு. இது பாருங்கள், நல்ல ஒரு ரெட் கலரில் நான் போட்டிருக்கேன். ஹேண்டில்னு பார்த்தா இன்னர் வேர் அளந்துட்டு அதுலேருந்து 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து ஹேண்டில் வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நாட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது வந்து நார்மல் வயரு, பியூர் ஒயிட். இந்த குவாலிட்டியில தான் நான் வந்து கூடைகள் வந்து பின்னிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் சேம் ஒரே மாதிரி வயர் தான் எடுத்து நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். நான் 2 வேர் ஹேண்டில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ 4 அடியில் இன்னர் வேர் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 அடியில் அவுட்டர் வேர் எடுத்து இந்த மாதிரி நல்லா இழுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. எப்படி ஹேண்டில் போடுறதுன்னு கூட தனியாக வீடியோ இருக்கும், அதை நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஹேண்டில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத. இதே மாதிரி அடுத்து இன்னும் வந்து நிறைய எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஒயிட் கலர்லயே. அடுத்து இதை விட சின்ன சைஸ் ஒன்று போடுவோம்ல, அடுத்து அந்த 23க்கு 10 அப்படின்ற சைஸ்ல அதுவுமே எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ் தான் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கூடையோட ஃபுல் டியூட்டோரியல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் போடுறப்ப ஃபுல் டியூட்டோரியல் கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து ஒன்று அப்லோட் பண்றேன். எப்படி பீட்ஸ் கோர்த்து, எப்படி அந்த லைன்ஸ் எல்லாமே ஃபினிஷிங் எப்படி பண்றது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இந்த பீட்ஸ், இந்த வயர் எப்படி நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற நான் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்ற கமெண்ட்டும் எங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி தாங்க நான் கூட வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.